பறிச்செடி பலன் ஊந்துடும். இந்த மல்லி செடியும் செத்து போகும். சிவப்பேறினதும் போயிடும். ஆனா இந்த பன்னி வந்து வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இதை நம்ம மக்காச்சோளத்தை அடிக்குது. ஆனா யாருமே அதை பத்தி ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்க. மக்காச்சோளத்தை அடிக்கும், குருதலிக்கிறது அடிக்கும். குருதலிக்கிறதுலாம் படுத்துருச்சு. இன்னொரு மேலே நினைச்சிருச்சேன்னா அது அப்படியே ஊந்துரும். குருதலிக்கிறது. அதே மாதிரி மான் வந்து இந்த கம்புகள் எல்லாம் கடிக்குது. மானு கடிக்கும். கேப்ப இந்த இதெல்லாம் கடிக்குது. எல்லாத்தையும் கடிக்கும் மானு. மக்காச்சோளத்தையும் கடிக்கும். அதுவும் அது மாதிரி ஒரு குட்டி 2 குட்டி போடும். இழப்பருக்கு ஆகாது. பன்னிக்கழுதை தானே எட்டு பன்னி தான் அதிகம். 10 குட்டி 15 குட்டி போட்டுரும். அது மறுவாரத்துக்கு அழிக்க வந்துடும். கரெக்டா வந்துடுது. அதை காய் கட்டும் போது அதுக்கு அந்த வாடை தெரியும். பருத்திக்காய், இந்த பூவானிக்காய், இந்த உளுந்து, அதெல்லாம் அந்த காயெல்லாம் பண்ணி மேய்ஞ்சிரும். மானும் மேயுது, பண்ணியும் மேயுது. இனி ஒன்றுக்கும் வசம் இல்லைன்னா கட்டைச்சாலமெல்லாம் போட்டுச்சோம்னா அது அடி தள்ளிடும். கட்டைச்சாலத்தை தின்றுடும். பயிர்லயே கடிக்குது. பயிர்லயே பயிரை வெட்டி 2 வெட்டி அப்படி போட்டுருது. இப்போ கொஞ்சம் சாப்பாடு சரியில்லை. சிவப்பு சோளம் இருக்குல்ல, அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? வெட்டி சாப்பிடும். இந்த கம்பவும் சாப்பிடுது. எல்லாத்தையும் பண்ணிக்கு கழிப்பே இல்லை. மாடு வந்து அது நறுக்க அப்படி சாப்பிட்டு லைட்டா முன்னைய மட்டும் சாப்பிடுது. அது போயிடும். இது அது கூட பாத்தீங்கன்னா 12 மணி 2 மணிக்கு தான் வருது. காலையில் 4 மணிக்கு முடிச்சுட்டு அது வேட்டை இடத்த பட்டு ஓடிடுது. போய் பேசாம படுத்துக்கிறோம் சோளத்தட்டைகள்ல. இது வந்து நம்ம ஏதாவது பட்டாசு இந்த சரவடி மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி நைட்டு பூரா டாப்னு இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 காட்டில் வைக்கும்போது அப்போ வரவிடாமல் தடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி அது ரொம்ப அதுக்கு தின்னாக்கமாயிடுச்சு. அதிகமாயிடுச்சுன்னா தின்னாக்கமாயிடுச்சு. இந்த ரோட் மார்க்கெட்ல போட்ட மக்காச்சோளம் போட்டாங்கன்னா வந்து வெடியை போட்டு இப்படி தோட்டத்துல நைட்ல பேட்டரி வச்சுட்டே உள்ளே போவாங்க ஆளுங்க. இருந்தாலும் நம்ம இந்த ரோட்டு ஓரங்கள்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள தள்ளி இருக்க நம்ம காட்டுல என்ன செய்ய முடியும், எப்படி போக முடியும்? அவனுக்கு அந்த மக்காச்சோளம் தள்ளி தான் காடு, பாத வசதி இல்லாத காடு. சரி அங்கனக்குள்ள வேற வெள்ளாம எதுவுமே இல்லை. அது மட்டும்தான் முந்தின அவன் ஆவணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி போட்டான். சரி. அதனால அவனுக்கு அந்த பயிர் வந்துருச்சு. அங்கே சுற்றி போடுறதுக்கு யாரும் போடல, பிந்தி போட்டாங்க. அதனால அதை கை வச்சுச்சுன்னா 8 லட்சம் செலவு 2 லட்சம் செஞ்சுருக்கேன். வர ஒரு 10 லட்சம் ரூபா போச்சு. விவசாயம் பண்ணுறதே வருஷத்துக்கு ஒருக்கா இந்த வானம் பார்த்த பூமியில் எப்பமோ பண்ணி அதில் கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இயற்கையும் இந்த விலங்குகள் விட மாட்டுங்க. பண்ணிக்கு மருந்து இருக்காங்கிறேன். அந்த மருந்து வைக்கலாம்ல? படம் போட்டு மருந்து காட்டில் மணல்ல கலச்சி தெளிக்கணுமா? சரி. அப்படி இல்லைன்னா தண்ணி மருந்தா பிரேடு வச்சு அடிக்கலாமா? 20 நாளைக்கு வராதுங்கிறேன். அது எவ்வளோ வேலை? அது பண்ணி மருந்து என்னமா அது பொடி இருக்கு. இது இல்லை, அது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இல்லாட்டி இதுக்கு தீர்வு இல்லாமல் போயிடும் கடைசியில். விளம்பரத்துக்கு இப்போ பண்டிகை கவர்மெண்ட்லேருந்து அழிச்சாங்கன்னா அழிச்சிருவாங்க. கவர்மெண்ட் நினச்சா அழிச்சிடலாம். வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். நம்மளா ஒரு விஷயம் செஞ்சோம்னா நீங்கள் அதை கொண்டுட்டீங்கன்னு வேற நம்மளோட பழி தான் வருமே தவிர பண்ணியை கூட கொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களா? சரி, ரைட்டு. ஏன்னா அது நம்ம கொல்ல முடியாது. எவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பாலவனத்தில் தான் ஒருத்தர் அப்படி கடிக்குது. ஒரு ஆள்னா வெட்டி அது என்ன மூஞ்சில அவ்வளோ அதுக்கு பலன் இருக்கு. அந்த மூஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, இரும்பு மாதிரி. நல்ல மண்ணை பாறையை கூட பறிச்சிடும். இரும்பு மாதிரி.